இன்றைக்கி நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான நாட்களாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பரை கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும். தயவு செஞ்சு நார்மல் கால் பண்ண வேணாங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் நம்முடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க, மேலும் நீங்கள் எந்த விஷயங்களை செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அந்த ஒரு விஷயத்துலேருந்து விடுபட என்ன மாதிரியான ஒரு எளிய முறையில் நீங்கள் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய போற்றி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலாக வச்சிங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே அந்த சிவபெருமான் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தனுசு ராசி இது ஒரு உபய ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நெருப்பு ராசியும் கூடங்க. மேலும் ஆண் ராசி. இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுங்க. இந்த ராசியில் மூலம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்களும், புராடம் நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் இந்த ராசியில் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ராசிக்காரவங்க தன்னுடைய வேலையை தானாகவே செய்து முடிப்பாங்க. தைரியம், கடின உழைப்பு, வேலையில் விருப்பம் போன்ற குணங்கள் உடையவங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற மனிதர்களாக திகழ்வாங்க. அன்பு, கருணை, இரக்கம் போன்ற குணங்கள் உடையவர்களாகவும் இருப்பாங்க. வாழ்க்கையில் குருஸ்தானத்திற்கு உயரக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவங்க. எளிமையை விரும்பக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருப்பாங்க. புத்திசாலிகள், அறிவாளிகள், நீதியும் நேர்மையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. நீளம், அது மட்டும் இல்லாமல் மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு போன்ற நிறங்கள் நன்மை தரக்கூடிய ஒரு நிறங்களாக இருக்கும். வியாழன், சனி, ஞாயிறு, வெள்ளி, செவ்வாய் போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கிழமைகளாக பார்க்கப்படுதுங்க. மார்கழி மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம் மற்றும் தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு பலன்கள் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இரக்கம் மற்றும் கருணை உடையவர்களாக இருப்பீங்க. அன்பானவர்கள், தாமாகவே முன்வந்து பிறருக்கு உதவக்கூடியவங்களாக இருப்பீங்க. நல்லதொரு எண்ணங்களை உடையவர்கள், எளிமை, அடக்கம், பக்தி உடையவர்களாக இருப்பீங்க. பகட்டு இல்லாதவர்கள். மேலும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு குணங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பயத்தால் அதிக மன உளைச்சல் அடைவீங்க. திருமணம் செய்ய இயலாது. அலட்சியம், வாக்கால் பிறரை புண்படுத்துவது போன்ற விஷயங்கள் எல்லாமே
நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை போன்ற ஒரு நல்லதொரு உள்ள கொண்டவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் மாற்றி பாருங்கள். நல்லதொரு பலனும் நல்லதொரு மாற்றத்தையும் நீங்கள் கூடிய விரைவில் உணர முடியும். அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்களானது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகுது அப்படின்னாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் தனுசு ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஒரு வசதி திருப்தி தருவதாக உங்களுக்கு இந்த ஒரு 15 நாட்கள் அப்படிங்கிறது காணப்படுங்க. எதிரிகள் பணிந்து போவாங்க. ஆடை ஆபரணங்கள் என்பது சிற வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சிலருக்கு புதியதொரு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் என்பது கிடைக்குங்க. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு எதுவுமே இருக்காதுங்க. ஆனாலுமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மேலும் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவப்பெயர் அனைத்துமே காணாமல் போகுங்க. குடும்பத்தில் மனைவி மற்றும் மகன்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவது நிறைய விதமான நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் என்பது ஏற்படலாங்க. அதே போல் மாத பிற்பகுதியில் மேற்கண்ட வகையில் நல்லதொரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் என்பது அனுகூலமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க. இதனால் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவங்க ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க. அவர்களால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பழைய வாகனத்தை மாற்றி புதியதொரு வாகனம் என்பது வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது கிடைக்கும். உறவினர்களால் அனுகூலம் என்பது ஏற்படும் என்றாலும் கூட சில பிரச்சனைகளும் ஏற்பட கொடுங்க. சகோதரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கக்கூடும். தாய் மாமன் வகையில் உறவில் சில தர்ம சங்கடங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலைகள் என்பது வரும். அதனால் பார்த்து கவனமாக நீங்கள் எந்த ஒரு காலகட்டத்தில் இருந்துக்கோங்க. மேலும் அலுவலகத்தில் பணிச்சுமை என்பது அதிக அளவில் காணப்படுங்க. எதிர்பார்த்த சலுகைகள் என்பது கிடைப்பதில் தடைகள் மற்றும் தாமதங்கள் என்பது ஏற்படும். அதற்கு பின்னர் அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு என்பது கிடைக்குங்க. மேல அதிகாரிகளுடைய அனுசரித்து செல்வது என்பது எதிர்காலத்திற்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு தான் உழைப்பு என்பது இருந்தாலும் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு லாபம் என்பது கிடைக்குங்க. பற்றுவரவு என்பது சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிக்க நீங்கள் முயற்சி செய்வீங்க. அந்த ஒரு முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சக வியாபாரிகளோடு இணக்கமான ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடினமாக முயற்சித்தால் மட்டுமே வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் படப்பிடிப்பு தொடர்பாக வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு செல்ல நேரிடும். மேலும் மாணவர் மற்றும் மாணவியருக்கு இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே தேர்வுகளில் நல்லதொரு மதிப்பெண் உங்களால் பெற முடியுங்க. நண்பர்களுடன் பழகுவதில் மிக கவனம் என்பது தேவை. சந்தேகங்களை அவ்வப்போது ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஒரு 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சற்று சிரமம் தரக்கூடிய ஒரு நாட்களாகவும் மாதமாகவும் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குங்க. ஆனாலுமே பெரிய அளவில் பாதிப்பு என்பது எதுவும் இருக்காது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அலுவலகத்தில் பணி சுமைகள் என்பது அதிக அளவில் காணப்படும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நாட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 27 மற்றும் செப்டம்பர் 2, 3, 4, 5 மற்றும் 13, 14. சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த ஒரு தேதிகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் அதிர்ஷ்ட தேதிகள் நான் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு தேதிகளில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு தேதிகளில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை நடத்துகிறீங்களோ அந்த விஷயங்களும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகையிலையும் அமையக்கூடும். ஸோ மேலும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வர நிறைய விதமான நற்பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்று இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு வேறு யாராவது தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாங்க அப்படின்னா
அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம கீழே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.